இரண்டாவது, ஒமன் சத்தர ஐபக், உன் குறை, உனக்குன்னு சில குறை இருக்கும். எல்லாத்தையுமா எல்லாம் நல்லதாட்டா இருக்கும், நமக்குன்னு நம்ம லைஃப்ல சில குறைகள் இருக்கும். அந்த குறைய யாரும் பார்க்கலாம் முடியாது, நண்பருக்கு தெரியும். நம்ம குறை வெளியில வந்தா காட்ட மாட்டோம், வெளியில நீட்டா இருப்போம். நமக்குடைய குறைகள்லாம் நம்ம ரகசியத்துல தான் இருக்கும், அந்த நண்பர் தான் பார்ப்பார். இரண்டாவது விஷயம், உன் நண்பர் யாராக இருக்க வேண்டும்? உனக்குள்ளே பார்க்கும் குறையை அவர் மறைப்பவராக இருக்க வேண்டும். உன் குறையை வெளி உலகத்துக்கு காட்டக்கூடாது. உன் என்னென்ன குறை இருக்குமோ அந்த குறையை அவர் மறைச்சிடணும். அவர் இப்படிப்பட்ட ஆளு, அப்படிப்பட்ட ஆளு, அவர் நேர்மையற்றவர், பேச்சவர் இல்லை, அவருடைய செயல் சரியில்லை அப்படின்னா அவர் நட்புக்கு தகுதி இல்லை. என் குறையை மறைப்பவராக அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. நம்ம யார்கிட்ட பழகிறோமோ அவங்களோடு ஒரு முறை அப்படி ஒரு அலசி பாருங்கள். இது வெறும் வார்த்தை அல்ல, இது பக்கம் பக்கமாக பெருமக்கள் எழுதி இருக்கிறார்கள். குர்ஆனை கொண்டு, ஹதீஸை கொண்டு பல 100 பக்கங்கள். ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், எனக்கு ஒரு பெரிய பாக்கியம், நான் பெற்ற பாக்கியம். எத்தனை பேர்களோடு நான் பழகினேன், ஆனால் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு பேரப்பிள்ளை ஹஜ்ரத் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஜாஃபர் சாதிக் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரப்பிள்ளை, அவர்களோடு எனக்கு ஒரு சோபத்து கிடைத்தது, நட்பு கிடைத்தது. அந்த நட்பை என் வாழ்க்கையின் வெளிச்சமான நாட்களாக பார்க்கிறேன். இமாம் அபூ ஹனீஃபா ஜாஃபர் சாதிக்கோடு கிடைத்த நட்பு, அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பேரப்பிள்ளை, இந்த உலகத்தின் ஒளிமயமான மனிதர், லட்சோப லட்ச அறிவு சிந்தனைகளை இந்த சமூகத்திற்கு தந்தவர்கள், மிக உயர்ந்த குணங்களை இந்த மண்ணில் உருவாக்கியவர்கள். அவங்கள்ட்ட இருந்த அந்த தன்மை, ஜாஃபர் சாதிக்கோடு பழகணும்னு எல்லாரும் நினைத்தாங்க.